நாராயணன். ஓம் நமோ நாராயணன். ஓம் நமோ நாராயணன். ஓம் நமோ நாராயணன். தப்பு பண்ண காரணம் யாருமா? கொலை செஞ்சவனை காட்டு கொலை செய்ய தூண்டவனுக்கு தான் தண்டனை அதிகம். என்ன சொல்ல? நான் பிடிச்சேன் உண்மை. பிடிச்ச காரணம் யாரு? ஐயா தர்மலிங்க ஐயா தாங்க. அவரை சீன் கட்டின அவன் தானே கட்டினேன். ஊட கயிறு அங்கே போட்டு காலை தட்டி விட்டுருச்சு. குப்பரை விழுக போனேன். எதையாவது பிடிச்சி நிற்கலாமேன்னு வந்தேன். அதை பிடிச்சி விட்டேன். நீங்களும் பொம்பளை பிள்ளைங்க நான் பார்க்கல. அதுக்குள்ள சங்கடப்பட்டு போயிடுச்சு. அம்மா தாயே அதான் கோச்சுக்காக தான் அதான் வாங்க நடந்து வச்சு பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் நான் நல்லா தானே தெரியுறேன். நீ யாரு? நீ சம்மந்தமே இல்லாம இந்த இடத்துல வந்து நின்றுருக்க. ஏதோ ஒன்று போட்டு அமுக்கணுங்க. அது ஏன் எங்க ஆயாவை கொண்டுட்டியா? ஏன் இல்லையா வண்டியில கிடந்த ஆயாவை கொண்டுட்டியான்னு கேக்குறேன். ஐயோ வண்டியில இல்ல. இங்க ஒரு பிள்ளை கருப்பு கலர். ஏய் கருப்பா இல்ல யாருமே இல்ல. போய் நீ என்ன லூசாடினே? ஏய் மனுஷன் தானே நீ சோதனைக்கு தோத்தட்டு வேற எங்க ஏதோ மரியாதை போகணும். கண்ணு மாத்தல பப்புன உள்ள கழுதை ஆளுங்க இங்க இருக்க முடியும் வந்தியா? ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ. வாயை பிடிச்சி கிழிச்சுக்குறே இருந்துச்சு பாருங்க. நான் தெளிவா சொல்றேன். அப்பா நான் தெளிவா இருக்கேன். ஏய் அப்பா தண்ணியில போடுங்க. மூஞ்சி மோகாதே மனுஷனானே. நீ மனுஷனானே. போடா ப்ளீஸ் இங்க நடந்து போச்சு. நான் அமுக்கணும் உண்மையா இல்லைன்னு எனக்கு தெரியல. அது வந்த அவசரத்துல ஆளை பார்த்தேன். ஆனா கருப்பு கலரா எனக்கு தெரிஞ்சு அது நடந்து போட்டு லூசு மத்தெல்லாம் அங்கிட்டே திரும்பி பேசுறிய குட்டி கட்டிட்டே பேசுறிய மோத்த பத்தி பேச மாட்டியா? ஒன்னு ரெண்டு பிடிச்சிருந்தா ஞாபகம் இருக்கேன். எதை பிடிச்சோம்னு தெரியல. வித்தியாசம் தெரியலையா? அந்த அனுபவம் உள்ளதாய் நமக்கு. நம்ம வீட்டுக்கு 4 நாளைக்கு வந்து டியூஷன் பண்ணி முதல்ல பிடிச்சது யாரு? நான் தான் இப்ப தெளிவா இருக்குல்ல? வெள்ள பிரச்சனை பார்த்துட்டேன். நான் தான் முதல்ல சேவ் ஏய் நீ முதல்ல முடிக்க மாட்டியா? எருமை மாடு மாதிரி இருக்குல்ல? எருமை மாடு மாதிரி இருக்கலையா? கழுத வயசாகி இன்னும் நீ திருந்தலையே. இதான் வேலையா தெரியா? ஏய் முதல்ல இங்க வந்து ஏன் நின்றுட்டு இருக்கேன்? ஏய் நான் இங்க தான் நின்றுட்டு இருக்கேன். முட்டா ஏன் பேசிட்டு இருக்க? போ. ஏய் நான் தான் நின்றுட்டு இருக்கேன். இங்க எவனோ சூனியம் வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த மேல நீ எப்போ நிமிர்ந்து பார்த்து பேச மாட்டேன். இன்னும் நான் திரும்பவே மாட்டேன். உடனே நான் திரும்ப வச்சுட்டேனா? ஏய் யாரு? சித்தப்பா பப்படம் தான கூப்பிடுறீங்க? அவரு சாப்பிட்டாரா இல்லையா? அவர்ட்டே கேளுங்க. சாப்பிட்டா மயிர புடுங்க. ஏய் ரொம்ப ஓய்யா. ஏக்க பாக்கல நீங்க. ஏய் கட்டி பிடிச்சது ரொம்ப உண்மைதான். தப்பு நடந்துச்சு. அது நான் இல்லைன்னு சொல்ல வரல. நான் தான் மன்னிப்பு சொல்லிட்டேன்ல. சொன்னதுக்கு பிறகு என்ன தாரா பேசியிருக்க லூசா நீனு? என்னைய கொல்லணும்னு பிளான் பண்ணி தான் நீங்க வந்துருக்கீங்க. ஒன்னும் இடத்த விட்டு நின்று நகரக்கூடாது. இல்ல நான் நகர மாட்டேன். என்னை ஆள் மாத்தாலும் வந்து ஒண்ணு குழப்பறிய. ஏய் நான் தான் முதல்ல நின்றுட்டு இருக்கேன். ஏய் முதல்ல நிக்கிறா உன்னை கட்டி பிடிப்பேன். மறுபடியும் பிடிப்பேன். நான் முதல்ல தெரியாம பிடிச்சேன்னு சொன்னேன்ல, இவங்க தெரிஞ்ச பிடிக்கிறேன். பிடிச்சாங்க பிடிச்சிருக்காங்களா? சரியான ஆளு நீ போய் பாப்போம். புடியா கட்டி பிடிக்கணும். இப்ப தெரிஞ்சு வச்சு முதல்ல பிடிச்ச உடனேச்சான் இந்த புடியில தெரிஞ்சுக்கிட்டேன். ஏவே வேண்டாம் என்னை ரொம்ப டென்ஷன் ஆக்கி வைக்க வைக்காதீங்க. நான் ஒரே ஆள் பொம்பளை பிள்ளையாச்சுன்னு பாக்குறேன். நானும் ஆம்பளையாச்சுன்னு பாக்குறேன். சூரியன் ஒருத்தர காமிச்சேன்னா சூரியன் ஒருத்தர் நீ பார்த்தேன்னு வச்சுக்க.
வீக்னஸ் தெரிஞ்சு நீ அனுப்பி விடுறாளே டென்ஷன் வருது அப்படி எவ்வளோ நீ உள்ள யாரும் போகக்கூடாது அப்படியாவது அனுப்பிக்கிறேன் நான் கவலையே வர மாட்டேன் பொம்பளையா இருக்காங்க டேய் இது நம்ம பொம்பளை பேசிட்டு போறேன் நம்ம வருத்தம் பண்ணுமா ஒரு பொம்பளை பிள்ளைய லவ் கட்டி பிடிக்க உனக்கு அறிவு இருக்கா சூடு இருக்கா சொந்த இருக்கா வெக்க இருக்கா மானம் இருக்கா ஈன இருக்கா கீழே இருக்க மேல இருக்க ஒரு இருக்கா அடிச்சிருக்கா சுத்தி இருக்கா சரிங்க இருக்கா நம்ம இருக்கா படுத்திருக்கா குளிச்சா முழிக்கையா தின்னிச்சா திங்கலையா தூங்குச்சா தூங்கலையா மேல இருக்கா கிழக்க இருக்கா வடக்கு இருக்கா தெற்க இருக்கா அங்க இருக்கா இங்க இருக்கா சப்பையா இருக்கா நீளமா இருக்கா குட்டையா இருக்கா முட்டு கிடக்கா உள்ள கிடக்கா இல்ல சோத்து திங்கலையா சோத்து முடியாது சுத்தனியா குடிக்கிறியா அப்படி கேளு யார் வேண்டாம்னா நான் சக்கரை போட மாட்டேன் நீ கார் செடியை மூஞ்சி துப்பு தேங்க்யூ அது எனக்கு பன்னீர் வச்சிருந்தாரு செருப்பு அடிக்கிறியா அடி அது எனக்கு கிருடு கட்டின மாதிரி விளக்கு மாத்திரம் அடிக்கிறியா அது எனக்கு வெஞ்சாமல் வீசின மாதிரி இங்கே கரைச்சி என் தலையில ஊட்டு அது எனக்கு சங்கராபிஷேகம் பண்ண மாதிரி உலகத்திலேயே ஒன்னா நம்பர் மடங்கு பையன் நான் தான் எப்படி உண்மையை ஒத்துக்கிறேன் மைக்கு போட்டு மேடை ஓட்டு சொல்லிருக்கு நான் மடங்கு பையன் தான் நீ எப்படி ரோசக்காரியா இல்ல முன்னச்சிருக்கியா ஐயோ நாளா ரோசக்காரி தாப்பா இருந்துக்க யார் வேணாம்னா என்னையெல்லாம் இப்படி எல்லாம் நான் உடனே மாதிரி உயிரோட இருப்பேன் நினைக்கிறியா பெட்டிக்காரர் ஹார்ட் ரோட்டுக்காரர் ஒரு கீழே வாங்கி இருப்பேன் ஒரு பழமொழி சொல்ல கிராமத்துல கேட்டிருக்கியா மலங்க முளைச்சா மானஸ்தன் செத்தான் ஏன் இப்ப நமக்கு ஒரு டெஸ்ட் வைப்போமா செத்தால் மானத்தோட சாகணும்யா இப்ப நமக்கு ஒரு டெஸ்ட் வைப்போம் எப்படி நாங்க ஒரு யூரின் டெஸ்ட் ஆகிக்கிறேன் இப்ப நீ ரோசக்காய் நான் மழங்க பையன் ஒரு பேச்சுக்கு நீ ஒரு 5 லட்சம் ரூபாய் என்கிட்ட கடன் வாங்கியிருக்க ஒரு பேச்சுக்கு தான் நீ வட்டியும் கட்டல முதலும் கட்டல சரி வருஷம் 5 ஆச்சு கடன் கொடுத்தவன் சும்மா இருக்க மாட்டேன் கேட்பேன் சாவச்சா கேட்பேன் ஆமா கேட்டு இருக்கட்டும் முண்டை வாயம் முடி லொப்ப பேசாது லொப்ப முண்டை கடங்கார நாயே பீடி நாய் வாங்கின காசு 10 வட்டி நாள் பரவாயில்லன்னு வாங்கி குடும்பத்தோட உட்காந்து எப்படி தெரியுமா இதுல இங்க மோரக்கட்டைக்கு கொலா தண்ணி ஒத்துக்கிறாங்க ஜலி பிடிச்சி திருமா பிஸ்லரி வாட்டர் வேணுமா அக்கா இருக்கேன் மூத்தத்தை குடிக்கங்க கடங்கார நாய் வாங்கின காசு கொடுக்க மட்டும் இல்லாத நாய் உனக்கு பாவட சட்டை அவருக்கு அமல முடியாது சாப்பிடாதுங்க அக்கா 10 வீட்டில் 10 பாத்திரம் தேய்ச்சாலும் என் காசு கொடுக்கணும் இல்லையா 10 பையனை போயாவது கட்டு அப்படின்னு நான் கேட்கறேன்னு அப்படி கேட்கறோம்னு வச்சுக்க அப்படி நான் உன்னை கேட்டிருந்தா நீ ரோசக்காரி என்ன செய்வ செத்து போய் அப்படித்தான் ஜாகணும் ரோசக்காரி தானே சாகரம் ஊத்துக்கிட்டியா தோசையை பரட்டி போட்டாச்சு இப்ப நான் ஒரு 50 ரூபா உங்கள்கிட்ட கடன் வாங்கிட்டேன் என்கிட்ட 50 ரூபா நீங்க கடன் வாங்கிருக்கீங்க கட்டைக்கு 10 வாங்கிட்டேன் ஐயா இதெல்லாம் கொடுக்கல இப்படி என்ன கேட்கறேன் ஆமா கேட்கறேன் வளர்ந்து கட்டவனே இந்த தண்ணி ஆறு வருஷமா வளர்ந்து கிடக்குறேல நீல சோத்த தானே திங்கிற 50 ரூபா கடன் வாங்கினியே அந்த காசை கொடுக்க மாட்டியா எப்ப கொடுப்ப நைஸ் வாய்ஸ் இன்னும் மட்டும் எதிர்பார்க்கிறேன் எப்பதான் கொடுப்ப இன்னும் நல்லா எதிர்பார்க்கிறேன் நல்லா எதிர்பார்க்கறியா கோட்டர் ஏடா இழுச்சா பையனே கோட்டர் வாங்கி குடிச்சியடா அதுக்கு கோட்டர் வாங்கி குடிச்சியடா அதுக்கு என் கோமியத்தை வாங்கி குடிச்சிருக்க வேண்டியதானே எடுவட்ட வயலே வாவ் போத வருமா நீ குடிச்சு மட்டும் பாரு எப்படி வருதுன்னு பாரு அதுக்கப்புறம் எவன் மூத்திரமும் கீழே போகாது அடிக்க குடிக்க போத வரும் தெரிஞ்சா நாங்க அதையும் வேஸ்ட் பண்ண மாட்டோம் என்ன மாதிரி காசு செலவு டெய்லி 1 லிட்டர் பாட்டில் ஓட கொடுத்துட்டோம்னா காந்தி ஜெயந்திக்கு கூட அடப்பு கிடையாது ஒரு ஓஸ் பைப்பை சொல்லிட்டு எப்பப்ப வந்து அப்பப்ப திருப்பி குடிச்சுக்கங்க இப்போ முகரையில உள்ள குடிச்சாட்ட இப்போ நீ என்ன கேட்கிற காசை எப்ப கொடுப்ப அவ்வளவுதானே நம்மகிட்ட ஒரே வார்த்தை தான் காசை கொடுப்பியா மாட்டியா கொடுப்போம் எப்ப கொடுப்ப இல்லைன்னு சொன்னமா குடியா அதான் கேட்டுட்டு தானே இருக்கேன் இருக்கும்போது தான் கொடுப்பேன் எப்ப இருக்கும் வேலை வெட்டிக்கு போனா தான் நீ எப்பதான் வேலை வெட்டிக்கு போகணும் மூடு வந்தா தான் போவேன் உனக்கு எப்பதான் மூடு வரும் மூடு வந்தா நீ யாரையா நானும் மாட்டேன் சொல்றேன் திரும்ப 50,000 சேர்த்து இன்னொரு 50,000 விட்டேன் என்கிட்ட காசு கொடுத்தவன் தான் வாங்க முடியலன்னு சாகனவே தவிர நான் மயிர் குடிச்சா மாட்டேன் ஆனா நீ இருக்கிற வீட்டுல அதுதான் சொன்னேன் ரோசக்காரனுக்கு காசை கொடு மலங்க பையனுக்கு பொண்ணை கொடுறாங்க காசை ரோசக்காரன் கொடுத்தா சுருக்குன்னு ஒரு வாரத்தில் விற்காத கொடுத்து முடியாது மலங்க பையனுக்கு பொண்ணை கொடுத்தாக்க
இப்படி என்ன திட்டினாலும் தலையை கீழே விட்டு அன்பாடு சோத்து மாதிரி வச்சு போயிட்டு குடும்பத்துக்கு போகாமங்க அண்ணன் தட்டி நிக்கிற பொம்பளை பிள்ளைகிட்ட வந்து இப்படி பேசுறியே இப்படி எல்லாம் கை குடிச்சேன்னா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? ரொம்ப பெருமைடா. ஏய் தொடாத. அப்புறம் அன்னைக்கு எனக்கு தொட்டா என்னை கட்டின புருஷன் மட்டும்தான் தொடணும், வேற யாரும் தொடக்கூடாது. தொட்டா எனக்கு பிடிக்காது. அப்புறம் அன்னைக்கு போட்டு அமுக்கின மேடம் தான் இருந்தா அன்னைக்கு மயக்கம் வந்துருச்சு, அதனால காப்பாத்த நீ அமுக்குனா அதனால விட்டுட்டேன். அன்னைக்கு மயக்கத்துல இருந்தேன், நிதானத்துல இருக்கிற அமுக்கு உன்னைய தூக்கி போட்டு நான் அமுக்கிருவேன். சமாதானம் போ. தொடாதயா? அட விடுமா, எதை விட? இது தப்பு கிடையாது. மனசுக்குள்ள கெட்ட எண்ணம் இருக்கக்கூடாது. எப்பவுமே கட்டின புருஷனை தவிர வேற யாரும் தொடக்கூடாதியா, அதான் பொண்ணுக்கு பாதுகாப்பு. அதெல்லாம் சும்மா சொல்றது நீ வேற ஒரு அவன் ஆயிரத்தி என்ன பண்ணிட்டு இருக்க? வியாபாரம் பாக்குறேன். Come on, quick fast. What business? Tell me. அந்த பயம் என்ன உங்க ரெண்டு கோச்சப் நல்ல இல்லப்பா, பின்னாடி வருது பின்பாட்டு நீ விற்கிறத பார்த்தா இழந்த பிள்ளை வைக்கிற மாதிரி தெரியல, என்னைக்கு வேற எங்கேயோ கொண்டு வர மாதிரி தெரியும். பேசாமல் இருக்கேன், எனக்கு எடுத்துக்கூடாது. ஆமாம், என்ன விலை? கிலோ படியா உலக்கா புடியா குத்தா? படி படிக்கிறாங்க என்ன வழி? படி 10. படி பத்தா? அப்பா 18 மணி நேரம் எவ்வளோ விலை விற்கிறோம் அம்மா? அது செவனேன்னு கிடக்குது, அங்க விக்கிட்டு ஏன் கிடக்குற? அது நம்ம மாமியார், அது நம்ம மாமியாளா? கொலகார பாவி மாமியாளா உனக்கு? நீ எனக்கு மோளம் கர்மம் என்னையா பண்ற? முண்டையும் மதிக்கிறாள். இது நல்லா இருக்கு, இதே எப்படி வரைக்கும் செய்யலாமா? அவ்வளவுதான், ஒரு குத்தோட சரி.
இழுக்கு